1977ஆம் ஆண்டு மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு 48 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மதுரையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ள விழா அரங்கில் 10,000 பேர் அமரக்கூடிய அரங்க வசதியும் 2,000 பேர் ஒரே நேரத்தில் உணவருந்தக்கூடிய உணவு கூட வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டு விழா அரங்கத்தின் முன்பு 100 அடி திமுக கொடிக்கம்பம் அமைக்கப்படுகிறது. இப்படி மதுரையில் தடபுடலாக தயாராகி வரும் பொதுக்குழு கூட்டத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டதன் பின்னணியில் உள்ள அரசியல் என்ன என்பதை பார்க்க வேண்டியுள்ளது. தென் மாவட்டங்களில் திமுகவின் வலிமை என்ன என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த கூட்டம் இருக்கும் என கூறப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் உள்ள 60 தொகுதிகளில் 40 தொகுதிகளை திமுக கூட்டணி வென்றது. அதேபோல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8 தொகுதிகளில் முழுமையாக திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதே சமயம் அதிமுக பாஜக பிரிந்து நின்றதால் இந்த வெற்றி சாத்தியமானது என கூறப்பட்டாலும் 2 தரப்பு வாக்குகளையும் இணைத்தாலும் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி சாத்தியமாகி இருக்கும் என்ற நிலைதான் இருந்தது. அதே சமயம் திருநெல்வேலி, மதுரை, தேனி, ராமநாதபுரத்தில் அதிமுக 3வது இடத்துக்கும் கன்னியாகுமரியில் அதிமுக 4வது இடத்துக்கும் சென்றதும் அதிமுகவிற்கு பலவீனமாக பார்க்கப்பட்டது. அதே சமயம் சமூக ரீதியாக வாக்குகளை ஒருங்கிணைக்க திமுக திட்டமிட்டு இந்த பொதுக்குழுவை தென் மாநிலத்தின் முக்கிய மாவட்டமான மதுரையில் நடத்துவதாக கூறப்படுகிறது. ஆனால் தென் மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கியை பாஜக வளர்த்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை அதிமுகவில் இணைத்து அதிமுக பாஜக கூட்டணி தென் மாவட்டங்களில் தேர்தலை அணுகினால் அது திமுக கூட்டணிக்கு நெருக்கடியாக மாறும் என்றும் கூறப்படுகிறது.